அதான் கல்யாணத்துக்கு பிறகு இப்போ இருக்கிற மாதிரி ஃபுல்லி ஃப்ளெஜ்டாக கண்டிப்பாக இருக்காது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஐ ஒன்ட் பி அ பார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. எனக்கு வந்து இப்போ நான் ஏன் சினிமாவில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு பேஷன் இருக்குது ஃபிலிம் மேலே. ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது எனக்குள்ளே. அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக அவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் வந்தால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர் வந்தால் ஐ திங்க் அபவுட் இட். பட் ரைட் நவ் மை ப்ரையாரிட்டி ஹேஸ் சேஞ்ச் டெஃபினெட்லி. எனக்கு என்னோட கரியர் ப்ரையாரிட்டியாக இருந்தது. பட் நவ் விஜய் ஆர் லைஃப் தட்ஸ் மை ப்ரையாரிட்டி. ஸோ இஃப் ஐ கேன் பேலன்ஸ் இட் அப்போ தான் யோசிப்பேன் அதை பற்றி. இல்லை எனக்கு டிரெக்ஷனில் எனக்கு ஐ திங்க் ஹீ இஸ் அ வெரி குட் டிரெக்டர். ஸோ ஹீ டோன்ட் நீட் அன் அசிஸ்டன்ட் லைக் மீ. I think I have to take care of him, so I'll do that part well, I hope. You can ask him also. சரி, அதான் எங்களோட நல்லா நீங்கள் எழுதுவீங்க ஒரு ஸ்டோரிஸ். ஐ ஆக்சுவலி டோல் விஜய் அது வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக ஒரு சினிமா எடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான கதைகளெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். No, it's actually that's what I want to say is I'm marrying my best friend அப்படினா சொல்லணும். பிகாஸ் என்னன்னா ஒரு பிகாஸ் நம்ம வந்து ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆனோம்னா கண்டிப்பாக அதில் நிறைய போயிருக்கோம். பிகாஸ் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்லுவோம். அவங்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்க மாட்டோம். நம்ம பெட்டர் பர்சனாக காட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட அந்த மாதிரி காட்ட தேவையில்லை. ஸோ அதுதான் எனக்கு அமலாக்கு இருந்தது. பிகாஸ் வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால ஐ நோ ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஷீ நோ மை ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துல கூட நாங்கள் நடிச்சது கிடையாது. நீ இந்த மாதிரி ப்ளஸ்ஸாக காட்டணும், நான் ப்ளஸ் காட்டணும் அப்படி இல்லை. ஸோ ஈக்குவலி தட்ஸ் வாட் ஐம் சேயிங் வி ஆர் மேரிங் அ பெட்டர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதான் சார், இது ஒரு பெரிய ட்ராவல் தான் சொல்லணும்னா அதான் சொல்லணும். ஏன்னா வி ஹவ் பீன் குட் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் ஐ திங்க் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 6 months ஒரு 8 months. பிகாஸ் வி டிசைடட் ஓகே இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, நம்ம மேலே கொண்டு போகணும்னு சொல்லி ஃபேமிலிகிட்ட சொன்னோம். ஃபேமிலி உடனே அக்ரி பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஃபேமிலி. அண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க்ஸ் மை PR team, V4 team and Suresh sir, D1 team and everyone, because they have been a great support for us and throughout the journey, and we want the support throughout our life. With உங்கள் சப்போர்ட் அண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதுக்கு தான் நாங்கள் பர்சனலாக வந்திருக்கோம். எனக்கு வந்து இப்போது as it always Rekha, please come forward. ஆல்ரெடி ஷி ஹஸ் மெயில்ட் எவ்ரி ஒன் இந்த மாதிரி என்னோட பர்சனல் PR. ஸோ ஒஃபிஷியலி எனக்கு உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணணும் தட் இனிமேல் ஃபர்தராக உங்கள் என்ன நியூஸ் ஏதோ கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் ரேகா. இல்லைனா என்ன கூட பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சோர்ஸ்னு இருக்குமே அது என்ன சோர்ஸ்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இனிமேல் என்னோட சோர்ஸ் ரேகா, ஆர் யூ கேன் காண்டாக்ட் மீ ஆர் யூ கேன் காண்டாக்ட் விஜய். ஸோ would like to clarify that. Thank you. அது என்ன ஆச்சுன்னா நான் ஐ திங்க் இது ஃபேமிலியாகவே சொல்கிறேன். பிகாஸ் இன்ஃபர்மேஷன் ராங்காக வரும்போது நிறைய பேர் அதை ஹர்ட் பண்ணுது. ஃபேமிலியில் கூட அது ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன். பிகாஸ் 2 பேருக்குமே தெரியாத விஷயம், 2 பேருக்குமே இல்லாத விஷயமா அது வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதனால தான் நாங்கள் வந்து வி வாண்ட் டு கிளாரிஃபை. வி ஆல்வேஸ் அவைலபிள். உங்களுக்கு பிடிக்க முடியலன்னா இவங்களாம் இருக்காங்க, நீங்கள் உடனே எங்களை பிடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஷூட் அப்போ தான் ஃபோன் ஆஃபாக இருக்கும், மற்றபடி ஆல்வேஸ் ஃபோன்ஸ் ஆர் ஆன். எவ்வளோ குழந்தைங்க பெற்றுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்ல தெரியாது சார். நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் சார், அது நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ சார். சார் இல்லை சார், இன்னும் உண்மையிலே ஆக்சுவலாக வந்து சைவம் ரிலீஸ் இருக்குது சார். அதான் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச உடனே. பிகாஸ் சைவம் முன்னாடி ரிலீஸ் ஆகி நினச்சோம். பட் இப்போ ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார் டிசைட் பண்ணுறாங்க இப்போ ரிலீஸ் ஆகணுன்னு. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்போ வரணுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வி நாட் டிசைட் எனி திங் ஆனஸ்ட்லி. நீங்கள் வேணால் உங்கள் சோர்ஸில் செக் பண்ணிக்கலாம். இல்லை சார், ஆக்சுவலாக இன்னும் ஷெட்யூல் பண்ணல. உதயநிதி சார் ஊரில் இல்லை, வந்தோடனே ஷெட்யூல் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அகெயின் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் விஷஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு நிமிஷம் அங்கேயே உட்காந்துருங்க. வி லைக் டு கம் அண்ட் இன்வைட் யூ பர்சனலி 1 by 1. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்ணுற நம்மளோட மோஸ்ட் சீனியர் பர்சன் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் மூலியமாக நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம். Thank you so much for coming here. I'll just start from there.